நேற்று தான் போலி வாக்காளர் வந்திருக்கானா? சரி, நம்ம எல்லாரும் இப்படி பேசுவோம். ஒரு வாக்காளரில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னா ஒரு வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்த? ஒரு ஆண்டு இருக்கும்போதே இந்த வேலையை ஆரம்பித்து இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு சரி வெளியிட்டு உங்கள் வாக்கு விடுபட்டு இருந்துச்சுன்னா மறுபடியும் உங்கள் வாக்கை பதிவு செய்கிறதுக்கு விண்ணப்பிங்க அப்படின்னு ஒரு கால அளவு கொடுக்கணும்ல. நீ இப்போ நவம்பர் ஆயிடுச்சு, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் வாக்கு தேர்தலை அறிவிச்சிருவேன். பிப்ரவரி 7ஆம் தேதி தான் அந்த வாக்காளரை சரி பார்த்துட்டு வெளியிடுவோன்ற. ஒருவேளை என் வாக்கு விடுபட்டு போச்சுன்னா நான் வாக்கை மறுபடி புதுப்பிச்சு என் வாக்கு உரிமையை பெறுறதுக்குள்ள தேர்தல் வந்துடும். அப்போ உனக்கு சேட்டை தானே? இவன் நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? செத்து போனவன் யாருன்னு உனக்கு தேவை இல்லை. டெத் சர்டிஃபிகேட் வாங்கலை. நீ போய் வாக்காளர் தெரியாம தான் இருந்த இவன் நாள். சொல்லுங்க. 4500 வாக்காளர்கள் கொளத்தூரில் இருக்கிறாங்கன்னு அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. இப்போ 4500 போலி வாக்காளர் வாக்கு செலுத்தி தான் வென்றிருக்கேன். நீங்கள் அதனால நீங்கள் உங்கள் வெற்றி செல்லாதுன்னு சொல்ல தயாராக இருக்கீங்களா? 4 ஆண்டு முடிஞ்சு பதவி முடிஞ்சு இப்போ அடுத்து தேர்தலை சந்திக்க போறாரு. இப்போ தான் போலி வாக்காளர் இருக்கிறான்னு சொல்ல வரீங்க. உங்களெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. உங்களுக்கு பொழுது போகலைன்னா இந்த மாதிரி எங்களை வச்சு விளையாடுவீங்க.